குமாரனுக்கு ஓசன்னா தாவீது குமாரன் ராஜாதி ராஜாவாக ராஜரீகம் பண்ணுகிற ஆண்டவர். அவருடைய பிறப்பும் முன்குறிக்கப்பட்டது. அந்த பிறப்பிலையும் நம்மளுக்கு நல்லா தெரியும்ல, அந்த சாஸ்திரிகள் போய் ஏரோது ராஜா அரண்மனைக்கு போயிடுவாங்க. போயிட்டு இஸ்ரவேலுக்கு ராஜா எங்க பிறந்திருக்கிறார் அப்படின்னு கேட்பாங்க. அப்படிதானே அப்படிதான் சொல்லுது. அப்போ அவங்களுக்குள்ள அன்னைக்கு இருந்தவங்களுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம் இருந்தது. எருசலேம் ஜனத்தாரும் ஏரோது ராஜா அரண்மனை அவ்வளவு பேரும் கலங்கி நின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆனா அன்றைக்கு நடந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும்ல. சாஸ்திரிகள் போய் ஆண்டவரை பார்த்தாங்க, அவருக்கு வணங்கினாங்க, அப்புறம் அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. ஆண்டோடைய கைடன்ஸோடு கூட வேறு வழியா அவங்க போயிட்டாங்க. நடந்த சம்பவம் என்ன? ஏரோதுக்கு கோபம் வந்தது. அந்த ஏஜ் குரூப்ல உள்ள அந்த பகுதியில் உள்ள அத்தனை பேரையும் மர்டர் பண்ணிட்டாங்க. அப்படிதானே? ஆனா தேவனுடைய திட்டத்துல, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம். ஏன்னா ஏசாயா திட்டத்தில் சொல்லிட்டாரு. ஆதி ஆகமத்துல யாக்கோபு மோசே மூலமா மோசே அந்த இது பண்றாரு. 49 வாசம்னா யூதாவை குறித்து சொல்லும் போது ராஜா தோன்றுமளவும் செங்கோலத்திலிருந்து நீங்குவதில்லை அப்படின்னு சொல்லி அதை நம்ம வாசிக்க முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட தெளிவான ஒரு வழிநடத்தலோட ஏசாயா இடத்துல நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தர், அப்படிதான் இருக்குது இல்லையா? நித்திய பிதா, அவருடைய கர்த்தத்துவம் நம்மளை ஆளுகிறது, அவருடைய கவர்னர். ஏன்னா அதனாலதான் சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறான்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்க நம்ம நினைக்கலாம் யாரோ நம்மளை ஆட்சி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. தேவ திட்டத்துல இன்னைக்கு இதெல்லாம் நம்ம இன்னும் வேகமாக கர்த்தருக்கு சாட்சியா இன்னும் உண்மையை உத்தமமா இருக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த நாட்களில் சில காரியங்களா ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னு நான் சொல்லுவேன். அவங்களுக்குள்ள பயம் இருக்குது. ஏன்னா மக்கள் கூட்டம் கூட்டமா இப்படி வந்துட்டே இருக்காங்களே, ஒரு காலத்துல எல்லாம் இல்லாம போயிடுமோ அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம். இல்லாட்டி இந்த காரியத்தை அவங்க செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? நமக்கு என்ன இந்த பிரிவிலேஜ், அதாவது இந்த பாக்கியம்னா, ஆண்டவரோடு கூட இருந்த சீசன் தோமா 1ஆம் நூற்றாண்டுல இல்ல இந்திய தேசத்துக்கு வந்தாரு, அது தமிழ் மண்ணுக்கு வந்தாரு, தென் மண்ணுக்கு வந்தாரு, அப்புறம் சென்னையில வந்து அவரு ரத்த சாட்சியை மறித்ததை நம்ம பார்க்க முடியும். அப்படிதானே? அப்புறம் அடுத்த காரியம் நம்மளுக்கு கிடைச்ச பெரிய பிரிவிலேஜ், ஆசியா கண்டத்திலே முதல்ல மொழிபெயர்க்கப்பட்டது தமிழ் வேதாகமம். எவ்வளவு மொழிகள் உண்டு இந்தியாவிலே. 1562 மொழிகள் நம்ம எழுத்து வடிவம் பேச்சிலையும் இருக்குது. மற்றது வெறும் பேச்சு மட்டும்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆசியா கண்டம் முழுவதிலையும் இந்தியாவில் உள்ள தமிழ் வேதாகமம் தான் முதல் வேதாகமம். கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும். சீகன் பால் வந்து அதை நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்து விட்டாரு. தன்னுடைய குறைஞ்ச வாழ்நாட்கள் 37 வயசுல ஆண்டவருக்குள்ள மறித்து போன தேவ மனிதன் நம்மளுக்கு இதை தமிழை கற்றுக்கொண்டு தமிழ் வேதாகமத்தை நம்ம கையில கொடுத்து ஆண்டவருடைய பெரிய கிருபை நிறைவேற்று. அப்போ இதை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இது ஆண்டவருக்காக நம்ம செய்யணுமா இல்லையா? ஏதாவது செய்யணுமா இல்லையா? செய்யணும். பெருசா ஒண்ணும் செய்ய வேண்டாம். உங்களால என்ன முடியுமோ அது செய்தா போதும். இன்னைக்கு அதுதான் நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுத்தரும். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு உரிய வார்த்தை என்ன எடுத்தவங்க வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதுதான் ஆண்டோடைய வருகைக்கு. இன்னைக்கு நம்ம போய் பவனியெல்லாம் போயிட்டு வந்தோம்ல, இந்த காரியம் தான். இன்னைக்கு கழுத மேல அவர் ஏறி சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். சரியா?
இதெல்லாம் சொல்றாரு. சீயோன் குமாரத்தியே மிகவும் கழிவுறு, ரொம்ப சந்தோஷமா இரு. எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. அதுதான் அவங்க செய்தாங்க. அந்த நாள்ல ஆண்டவர் வரும்போது அந்த கழுதை குட்டியும் போய் அந்த வீட்டுல போய் நீ கேளு, இந்த இடம் தெளிவா ஆண்டோடைய வழிநடத்தல் அவங்க போய் கேட்கிறாங்க. அவங்க ஒருவேளை உங்களை கேட்டாங்கன்னா இது ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னு மட்டும் நீ சொல்லு, அவங்க கொடுத்துருவாங்க. அப்படிதான் வேதம் சொல்லுது. இது 4 சுவிசேஷம் இந்த பகுதி வருது. ஒரு சுவிசேஷம் மட்டும் இல்ல, 4 சுவிசேஷத்துல வருது. மத்தேயுல 21 அதிகாரத்துல 2 இருந்து 7 வசனம் வரைக்கும், மார்க் 11 அதிகாரம் 2 இருந்து 7 வசனம், லூக்கா 19 30 இருந்து 38, யோவான் 12 அதிகாரம் 12 இருந்து 19. இந்த எல்லா பகுதியிலும் பாத்தீங்கன்னா இந்த கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் இயேசுனுடைய பவனியை குறித்து தெளிவா இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு அவர் ராஜாதி ராஜாவா வரப்போகிறார். அதை முன்குறித்து தான் சகரியா தீர்க்கதரிசி இந்த காரியத்தை சொல்றத சகரியா புஸ்தகம் நம்ம வாசிக்க முடியும். ஆகையினால் அவர் என்ன சொல்றாரு, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நீதி உள்ள தேவன். சரியா? ஏசாயா 26:7 வாசிச்சோம்னா அவர் மகா நீதிபரர் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க முடியும். மகா நீதிபரர், நீதி செய்யற தேவன். அப்புறம் என்ன சொல்றாரு, ஏசாயா 30:18 வாசித்தீங்கன்னா அவர் நீதி செய்கிற தேவன், அவர்கிட்ட அநியாயம் கிடையாது. அப்படி இருக்கிறோமா? ஒரு வசனம் உண்டு, அது கட்டாயம் எல்லாரும் வாசிக்கலாமே. ஒரே ஒரு வசனம், மீகா 6:8. எனக்கு நிறைய சொல்லணும்னு ஆசை இருக்கு. நான் எப்பமை பத்தி சொல்லி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தில் மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கேட்கிறார். இந்த வசனத்துல நீங்க என்ன இதுல தெரிஞ்சுக்கிறீங்க? மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை உனக்கு கேட்கிறாரு. ஆண்டவர் வேற எதுவுமே கேட்கறது இல்லைங்க. ஆண்டவர் செய்த காரியத்துக்கெல்லாம் நம்ம அவருக்கு செய்யணும்னா நம்மளை கொடுக்கறத தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் தமையே கொடுத்து அவர் ரத்தத்தால், இன்னைக்கு கூட நம்ம எல்லாரும் அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணணும். அவருடைய ரத்தத்தால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். அவர் கிருபையினால அந்த மீட்பை பெற்றிருக்கிறோம். நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிலுவையில சிந்தி மறித்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுனால அந்த ஜீவாதிபதிக்கு பிள்ளைகளாக அவருடைய நாமத்தை நம்ம தடுத்து என்னாம தரிக்கப்பட்ட எஞ்சனம் சொல்லி நம்ம பார்க்க இந்த உலகத்துல வச்சிருக்காரு. நம்ம எல்லாரும் அவருடைய அப்பா பிதாவை கூப்பிடத்தக்க புத்திர சிறுகாரத்தோடு கூட இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பிரிவிலேஜ், இந்த மாதிரி ஒரு பாக்கியம் வேற யாருக்குமே கிடையாது. அப்படி பாக்கியத்தை நன்மையை பெற்றுக்கொண்ட நம்ம வாழ்க்கையில அவருடைய பிள்ளைகள் அவர் அது மட்டும்தான் கேட்கிறாரு. அதுல முன்பகுதி பின்பகுதி வாசித்து பாத்தீங்கன்னா நான் உன்னை என்னத்தை கேட்கிறேன், ஏன்னா பூமி அது நிறைவு என்னுடைய சொல்றாரு. இந்த வசனம் நான் சொல்லங்க, எனக்கு ஒரு அதிகாரி இருந்தார், அவர் ஒரு பிராமி. சரியா? ஐஎஃப்எஸ் டைரக்ட் ஐஎஃப்எஸ் ஆளு. அவர் பேட்ச்ல கோல்டு மெடலிஸ்ட். இன்னைக்கு அருணாச்சல பிரதேஷ் தான் அவர் தான் சீஃப் பிரின்சிபல் கன்சல்டன்ட் ஃபாரஸ்ட். சரியா? அவர் பேர் மிஸ்டர் சுப்பிரமணி. என்னுடைய ஆபீஸ்ல, இங்க சென்னை ஆபீஸ்ல ஒரு 4 வருஷம் இருந்தாரு, 3 வருஷம் டெல்லியில இருந்தாரு. கடைசியா பெங்களூர்ல ரிட்டையர் ஆயிட்டேன். ஆனா நீங்க சென்னைக்கு வந்துட்டு என்னை கூப்பிட்டு நானும் எங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒன்னாவோட போய் ஒரு மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு வந்தோம். அவர் இத சென்னையில அந்த பீச் ரோட்ல சாந்தம் சர்ச் ஒண்ணு இருக்குது. அந்த சர்ச்சு பார்ல எழுதி கொடுத்தாங்க இங்கிலீஷ்ல. இவர் கார்ல ஆபீஸ் போய், எங்க ஆபீஸ் வந்து பஸ் சென்ட்ரல் இறங்கி அந்த ரோட்ல வரும்போது இதை படிச்சிருக்கிறாரு. படிச்சுட்டு ஆபீஸ் வந்த உடனே என்ன இதுக்கு அவனை கூப்பிட்டாரு. நான் உள்ள போனேன். உடனே அவர் ஐயான்னு என்ன கூப்பிட்டாரு. அப்படின்னா கத்தரை கொஞ்சம் உள்ள வாங்கன்னு நம்ம சொல்லுவாரு. அப்படி நாம ஸ்தோத்திரம். அதுக்கு நான் ஒர்த்தே கிடையாது. அப்படிதான் அவர் சர்வீஸ் ஃபுல்லாகும். நம்மளுடைய பெரிய அப்படி நாமத்துக்காக நான் அவங்க சொல்றேன். நம்ம வாழ்ற சமுதாயத்துல நம்ம கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது
அலுவலகம் நம்முடைய பணித்தளம், நம்ம வாழ்ற தெரு கத்துடைய பணித்தளம். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பேர் கூட தெரியாம தான் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிதானே? இப்போ எல்லாம் மாறி போயிடுச்சு. இந்த மாறுற உலகத்துல மாறாத ஆண்டவர் காரியத்தை மாற்றி அமைக்கிற தேவனா இருக்கிறார். ஆகையினால அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐயா, முடிஞ்சா எல்லாரும் இப்படி கொஞ்சம் மாற்றுங்க. என்ன மாற்றணுமா? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மற்றவங்க, நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன், நம்ம மற்றவங்க மேல கர்சனை உள்ளவங்களா இருக்கணும். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம மனத்தாழ்மையா நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த மனத்தாழ்மையை நம்ம நடக்கணும். இந்த இதுல அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? தாழ்மை உள்ளவரும். இந்த பிலிப்பியர்ல நம்ம வாசிக்க முடியும். கத்திரிச்சத்தமான அப்புறம் வீட்டுல போய் நீங்க படிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி அதை வாசிக்க முடியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8 அவருடைய தாழ்மை குறித்த காரியம் இருக்குது. அப்படியே தேவனுக்கு முன்பாக தம்மை தாழ்த்தி சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்ததுனால அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு 9-11 வரைக்கும் அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும். தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதுக்கு நித்திய ஜீவனத்திற்கு ஒரு ஆசையா இருக்கிறார். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4 சொல்றாரு, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் கனமும் ஜீவனமா. ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமா இருந்தா மகிமைப்படுத்தி கனப்படுத்தி நித்திய வாழ்வை தர்றதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கார். யாருக்கு? அவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தி அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்வோம். அந்த ரெஃபரன்ஸ் எனக்கு தெரியல, அவர் எனக்கு சொன்னார். அப்புறம் நான் விட்டேன். அதே வாரத்தில் என்ன பண்ணாருன்னா, எங்க காரை இன்ஸ்பெக்டர் எடுத்து போயிட்டார். அவர் என்ன சொன்னாரு, ஐயா எனக்கு கொஞ்சம் சென்டர்ல விட்டுற முடியுமா அப்படின்னாரு. அவங்க வீடு திருப்பதி, இங்க 2 வாரத்துக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு விடுறாரு. அப்போ மறுவாரம் அவரை நான் சென்டருக்கு விடுறதுக்காக போயிட்டு இருக்கிறேன். அந்த இடம் ஐயா கொஞ்சம் ஐயா மைக்கா 6-8, ஏன்னா இங்கிலீஷ்ல வசனம் மைக்கா 6-8 அப்படின்னு சொன்னாரு. இதை இன்னைக்கு உங்க சபையில நான் சொல்லிக்கிற மாதிரி நான் சபையில இந்த காரியத்தை வச்சு முடிச்சைக்கு வேற மாதிரி கொடுப்பேன். சரியா? ஜப குழுக்களை சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு அந்த வார்த்தை சொல்றேன். ஏன்னா இந்த நாள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். என்ன? இப்பொழுதே ரட்சிய சொல்லி ஓசனா சொன்ன ராஜாவா தெளிவோடு கூட வந்த அந்த பெரும் கூட்டம் மறுவாரம் அவனை சிலுவையில் அறியும் என்று சொல்லி ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? நீங்க ஆண்டோடைய பிள்ளைகளாக கூடியிருக்கிறோம். நம்ம வாழ்க்கை சபையில மட்டுமா, சமுதாயத்தில் எப்படி இருக்கு, குடும்பத்தில் எப்படி இருக்குது? நம்மளை நிறைய பேர் பார்க்கிறாங்க, நிறைய எதிர்பார்க்கிறாங்க. நம்ம பெரிய காரியம் ஒண்ணு செய்ய வேண்டாம். இருக்கிற இடத்துல நற்சாட்சி பெற்ற பிள்ளைங்களாக நற்கிரிகளை செய்து உண்மை உத்தவமாக நேர்மையாக நம்ம வாழ்ந்துட்டோம்னா அதை போல வேற ஒண்ணுமே வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியத்தை நம்மளை கொண்டு செய்யறதுக்கு அவர் எப்பவும் ஆயத்தமா இருக்கிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில அவர் சொன்னது என்ன சொன்னாரு? மனோரன், நீ பொய்யே சொல்றது இல்லையா அப்படின்னு கேட்டாரு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அப்படி ஒரு சூழலை ஆண்டவர் இன்னைக்கு ஏற்படுத்தலன்னா அங்க பொய் சொன்னது கிடையாது அப்படின்னு தைரியமா திருச்சபையின் வாசல் வச்சு நான் சொன்னேன். ஆனா ஒரு நாள் என்னாச்சுன்னா, என் அலுவலகத்துல என்னுடைய அதிகாரி அவர் 10 நாள் இங்க இருக்க மாட்டாரா, அவர் இருக்கிற மாதிரி நான் பதில் சொல்லமா போன்ல யாராவது கேட்டா எப்படி இருக்கும்? நான் சொன்னேன், நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், என்னால முடியாது அப்படின்னு சொன்னேன். அவரு சொன்னாரு, ஃபார் ஆபீஸ் இன்ட்ரெஸ்ட் யூ ஹேவ் டு டெல் லை அப்படின்னாரு. ஒய் ஷுட் ஐன்னு கேட்டேன். ஆமா, ஆனா அவர்கிட்ட அதுக்கு பதில் இல்லை. அது நீ பாத்துக்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. நான் தினம் ஜாப் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு பிஏ உண்டு. அவர் இல்லாத டைம்ல தான் நான் போன் எடுப்பேன். நானும் ஆபீஸ்ல பொறுப்புல இருந்ததுனால ஆண்டவரே எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரை பற்றி கேட்கிற போனை நான் லிஃப்ட் பண்ணக்கூடாது, நான் எடுக்கக்கூடாது. சமயம் என்னை காத்துக்கணும்னு சொன்னேன். என்னை தேவன் பாதுகாத்து கொண்டாரு 10 நாள். அவசியம் இல்லாம ஏங்க நம்மளை ஆண்டவரை ஆரம்பிப்பாரு. அவர் ஒரு நாள் சோதிக்கிற தேவன் இல்லை, சோதனையோடு கூட தப்பித்துக்கொள்ள மாட்டோம். நம்ம தான் அவங்கவுங்க இஷ்டம் போல ஆகுறதுனால தான் நம்ம சோதனைக்குள்ள மாட்டிக்கிறோம். நல்ல வெற்றியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கு
தேவ சமூகத்துல காலையில காத்திருந்து ஜெபித்து வேத வசனத்தை வாசித்து வசனத்தை நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்தி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளை பார்த்தா பயப்படுவாங்க. நம்ம ஒண்ணுமே ஒண்ணு கிடையாது, நம்ம யாரு ஒண்ணு கிடையாது, நம்ம என்ன அவ்வளவு பெரிய ஆளா ஒண்ணும் கிடையாது. ஆனா நம்மளோட இருக்கிறவர் பெரியவர். அவர் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டாரு. அவர் எல்லா நிலையிலும் அவர் நாமத்தை நம்ம மூலமா மகிமைப்படுத்த அவர் வாஞ்சியோடு கூட இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் அந்த கழுதை உமக்குன்னு வளர்க்கப்பட்டது, அதை நீங்க சொன்னீங்க, அவன் கீழ்ப்படி அந்த சமூகத்துல நீங்க அப்படி ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா, அந்த கழுதையை உருவாக்குனாலே அவங்கள போய் கூட்டிட்டு வந்த அந்த கழுதையை கூட்டிட்டு வந்த சீஷர்கள் தன்னுடைய வஸ்திரங்களை அதுக்கு கீழே போட்டு அது மேலே போட்டு அவரை வழி நடத்தினது, ஆண்டவரை ஏற்றி கனப்படுத்தினது. சரியா? ஆண்டவரே, உங்களுடைய சுவிசேஷத்தை சொல்லும் கழுதையாக நம்ம மாற்றம் சாமி கேட்கிறோம். ஆண்டவர் நிச்சயமா நம்மளை அவருக்கு உகந்த பாத்திரங்களாக ஆண்டவர் பயன்படுத்த ஆசையா இருக்கிறாரு. நம்ம வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். அந்த கழுதை பேசுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை, சீஷர்கள் வேற எதுவும் பேசுற மாதிரி ஒண்ணும் இல்லை. அவர் வந்தாரு. இவங்க எல்லாம் அங்க ஒரு முக்கியமான சம்பவத்தை நான் சொல்றேன். அவங்க எல்லாம் எருசலேமுக்குள்ள போறாங்க. ஆண்டவராக இயேசுவை அவங்க யூதருக்கு ராஜா அப்படின்ற எண்ணத்தோடு கூட தான் கழுதையில ஏற்றி கொண்டு போறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் வலதுகை பக்கம் அரண்மனை இருக்குது, ஏரோது அரண்மனை. இடதுகை பக்கம் ஆலயம் இருந்தது. இவர் போய் அந்த அரண்மனைக்கு போல ஆலயத்துக்கு போறதை நம்ம பார்க்கிறோம், ஆலயத்தை சுத்திகரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க இருக்கிற எல்லாவற்றையும் அந்த சமூகத்தோட ரிலேட் பண்ணி தான் வேதத்துல இருக்குது. அவங்க எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்னைக்கு அந்த சாஸ்திரிகள் அரண்மனைக்கு தான் போனாங்க. ஆனா ஆண்டவரே நட்சத்திரங்களுக்கு வேற வழி இது பண்ணாரு. அவங்க நட்சத்திரம் ராஜா பிறந்தாங்கன்னா ராஜா அரண்மனை பிறப்பாருங்க, அந்த நோக்கத்தோடு கூட ராஜாட்ட போய் கேட்கிறாங்க. அப்பதான் அந்த கலக்கம் அது வருது. அதுக்கப்புறம் ஆண்டவர் எங்களை வழி நடத்தி கரெக்டா இயேசுவை போய் தரிசித்து ஜெபம் பண்ணி அவளுக்கு காணிக்கை செலுத்தி கடந்து செல்ல வேதத்துல வாசிக்கிறோம். இங்கே அதே தவறு தான் நடந்தது. அரண்மனைக்கு போல அவர் இந்த உலகத்து ராஜா இல்ல, அவர் ராஜாதி ராஜாவாக பரலோகத்துக்கு நம்மளுக்கு சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவராக இயேசு. ஆகினால நம்ம எதை குறிச்சும் கவலைப்படவோ துக்கப்படவோ அவசியமே இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அவருடைய திட்டத்துக்குள்ளாக தேவ சித்தத்தை நிறைவேற்றி அவர் கடந்து செல்ல நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அவருடைய சித்தத்தை செய்யறது ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இந்த சிறியரில் ஒருவனும் கெட்டு போது பிதாவின் சித்தம் அல்லன்னு சொன்ன ஆண்டவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்குன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆகினால இன்னைக்கு இந்த கால வேளையில இன்னைக்கு நம்ம நல்ல போய் பவனி போயிட்டு வந்தோம். கர்த்தருக்கு சாட்சியான பவனி வசனம் கட்டாயம் சொல்லியிருப்போம். மக்களுக்கு இவங்க ஒரு கூட்டம், இவங்க ஏசியன் பிள்ளைகள் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இந்த கிராமத்துல இன்னும் அநேகர் உண்டு. நம்ம நல்ல ஜெபம் பண்ணி திருச்சபையாக்க நம்ம ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு நம்ம காரியங்களை திட்டம் பண்ணி செயல்படும் போது ஆண்டவர் அதை செய்ய. ஏன்னா ஏசி என்றால் அவர் ஜனங்களின் பாவங்களை இன்னைக்கு ரட்சிக்கிற ஆண்டவர். ஏன்னா அவர் நமக்காக பாவம் இல்லாத ஆண்டவர், பாவமாக்கப்பட்டு சிறுவையில மறித்து இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிற ஆண்டவரை நம்ம ஆராய்ச்சிருக்கோம். அவர் தான் காலையில் இந்த கிராமத்துல ஊர்வலமா போய் சாட்சி பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இந்த சாட்சிய நற்சாட்சி பெற்றவர்களா நம்ம வாழணும். ஏன்னா நம்மள அவர் சாட்சியா தான் உலகத்துல வச்சிருக்காரு. பரிசுத்தாவியான வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் பூமியின் கடைசி பிரிந்தனுக்கு சாட்சிகளா இருப்பீங்களாக அப்படின்னு சொல்லித்தான் சொல்றாரு. ஆகினால நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை அன்னைக்கு மார்கரித்த பேதுரு என்ன சொன்னாரு, அப்போஸ்தலர் 2:3 வாசித்தீங்கன்னாக்கா, நீங்க சிலுவையில் அறைஞ்சு கொண்டீங்களே அவருடைய நாமத்தினால இந்த கருத்து செய்யறோம், அதுக்கு நாங்களே சாட்சின்னு சொல்றாங்க. எவ்வளவு தைரியம்! ஒரு நாள் அவருடைய நாமத்தை சொல்லும் போது மறுதளித்தா பேதுரு, என்ன நாங்களும் அதற்கு சாட்சியா இருக்கிறோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளையும் ஆண்டவர் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நாங்க உங்களுக்கு சாட்சியா இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும் நம்ம கேட்போம். ஆண்டவர் பெரிய காரியத்தை நிச்சயமா நம்மளை கொண்டு செய்வாரு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம தேவனுடைய குணாதிசயங்கள் நம்மகிட்ட காணப்படும்படியாக ஆண்டவர் எப்படி நீதி செய்தாரோ நம்மளும் செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் உத்தமமும் உண்மையுமாக நியாயமான காரியங்களை செய்து கர்த்தருக்கு மகிமை சேர்க்கிற மக்களாய் நம்ம வாழுவோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை தருவாரு. அவர் சாந்த குணமுள்ளவராய் இருந்தாரு. அப்படிதான் வேதம் சொல்லுது. நம்மளும் சாந்தம். அன்னைக்கு மோசையை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது அந்த 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 நாட்கள் இருந்தவள
அவரை போல சாந்தம் உள்ளவங்க யாரும் இல்லை. இன்னைக்கு நம்மளுக்கும் அப்படிப்பட்ட சாந்த குணம் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவருடைய கிருபையோடு கூட மன்னிக்கிற குணாதிசயம் நம்மளுடைய இருக்கணும். யாரு கூடயும் பகையோ வெறுப்போ இல்லாம மாயமற்ற அன்பு சாவரஸ்னியத்தோட நம்ம எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம். எல்லாரோட நம்ம நல்லா சுமமா பழகுறோமா, எல்லாரோடும் சகஜமா இருக்கிறோமா, ஒருத்தர் ஒருத்தரை நேசிக்கிறோமா, ஆலயம் முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க காரியமா போறோமா, அது உங்களுக்கு தெரியும். அப்படிதான் பேதுருவை தான் ஆண்டவர் கேட்கிறாரு தன்னுடைய கடைசி காலங்களில். என்ன சொல்றாரு? இவர்களிடம் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? அவர் சொன்னார், ஆமாண்டவரே நம்ம நேசிக்கிறேன், அது நீர் அறிந்திருக்கேன்னு சொல்றாரு. மூன்றாவது முறை கேட்கும் போதுதான் மனக்கசத்த கண்ணீரோட கூட எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை தேவரே நீர் அறிந்திருக்குன்னு சொல்லி அறிக்கையில நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே நம்மோடு கூட வச்சிருக்க அந்த சிநேகம், அந்த அன்பு எல்லார காட்டி இருக்கு நம்ம சொல்ல முடியுமா? இந்த ஆண்டு நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுடைய ஆண்டினுடைய வாக்கு அதிகமாய் அவரை நேசிக்கிறது தான் இந்த வருஷத்துக்கான வாக்கு. நம்ம இந்த நாளில் ஆண்டோடைய பவனில காரியத்தை செஞ்சோம். அவருடைய இந்த உலகத்துக்கு வந்து நோக்கத்தை நிறைவேற்றதுக்கு தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து கடந்து சென்றிருக்கிறார். நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கிறது அந்த நற்செய்தியை நீங்களும் நானும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், சபையாக கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமா அதை செய்வார்ன்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால நம்முடைய வாழ்க்கையில அன்னைக்கு அவர் அந்த அரண்மனைக்குள்ள போயிருந்தா மக்கள் வந்து ஏறுவதை தள்ளிட்டு இவர் தான் ராஜாவா இருப்பாரு அப்படின்றது இருக்கும். ஆனா அவர் வந்து தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்காக வந்தவரு ராஜா தான். நல்லா சொல்றாருல, பிலாத்து கேட்பாரு, நீ யூதருடைய ராஜாவான்னு சொல்லி. அப்ப அவர் என்ன சொல்ற, ஆம் நீ சொல்லுறபடிதான். ஆனால் அவர் என்ன பண்றாரு, எபிரேய லத்தீன் கிரேக்க பாஷையில யூதருடைய ராஜான்னு சொல்லி அவர் எழுதி வைக்கிறது நம்ம பார்க்கணும். ஆனா அவரே எல்லாமல் சர்வ வல்லமுடையவன், அவர் ராஜாதி ராஜா, அவர் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னி காரியங்களுக்கு அவருடைய திட்டம் இல்லாம ஒரு காரியமும் நடக்காது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய காரியத்துல, நம்முடைய குடும்ப காரியங்களை நம்ம ஆண்டோடைய காலத்துல ஒப்பு கொடுத்து நம்ம செயல்படும் போது ஆண்டவர் பெரிய கருத்து என்ன ஒரு நிலைமை நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார். அருமையான பாஸ்டையா இந்த ஒரு தம்பதிக்கு வர மாதத்துல கல்யாணம் சொன்னாரு. அந்த பிள்ளையுடைய தேவையோடு இருக்கும், அதுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணி சொன்னாரு. அந்த குடும்பம் நீங்க எப்படின்னு நம்புறேன். கர்த்தர் நிச்சயமா நீங்க கை கோத்து 2 பேரும் ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளையுடைய காரியங்களை ஆண்டவர் நல்லா செய்வார். எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, 3 பிள்ளை கல்யாணத்துல எங்கேயும் போய் நான் நிற்கல, இது பண்ணுங்க. அப்புறம் ஒருவேளை நீங்க இந்த பையனை பொண்ணையும் முடிவு பண்றதுக்கு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் மற்றவங்களையும் யாரையாவது கேட்டு அந்த குடும்பம் எப்படி, பையன் எப்படி விசாரிச்சீங்களா? இன்னைக்கு உலகத்துல விசாரிக்கிறாங்க, அது நல்லதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா நான் 3 பிள்ளைகளுக்கும் ஒருத்தட்டி விசாரிச்சது கிடையாது. தேவனை நோக்கி பார்த்தோம், 3 பிள்ளைகளுக்கும் 3 கல்யாணங்களை தந்தாரு. இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையில என்னுடைய மூத்த மகா மெஞ்ஞானபுரத்துல இருக்காங்க. அவர் வந்து குருவானவராக இருக்கிறாரு. தூத்துக்குடி திருமண்டலத்துல அவர் காலேஜில் லெக்சரா இருக்கிறார். அவளுக்கு முழு நேர பணியில சபை ஊழியர் செய்திருக்கார். 2வது மகா அவர் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு மிஷினரியா போய் 13 ஆண்டுகள் ஜார்க்கண்ட்ல இருந்தா. இப்ப பீகார்ல இருக்கிறார். இப்ப 16வது 17வது ஆண்டு அவருடைய பணி செய்து இருக்கிறார். கடைசி பிள்ளை தியாகஞ்சன் தான். அவர் என்ஜிஓல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் வந்து ஒரு பார்மடிக்கல் கம்பெனில சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் குவாலிட்டி கண்ட்ரோல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என் மனைவி கிட்டத்தட்ட எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாலே அவங்க சிறுவர் மத்தியில் ஊழியர் செய்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு 45 ஆண்டுகள் தேவனுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க. நான் நண்பர் சுவிசேஷ அதுக்குள்ள ஆண்டுடைய கிருபையோட செய்யறேன். இன்னைக்கு உங்க மத்தியில சாட்சியா சொல்றேன். அதனால யாரும் பிள்ளைகளை கொடுத்து எதிர்காலத்தை கொடுத்து தயவு செய்து கவலைப்படாதுங்க. எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்தாம, நம்மளை வெட்கப்படுத்தாம ஆண்டவர் பெரிய கருத்து செய்வாரு. நான் அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் தந்து நம்மளை நடத்துவாரு. ஒரே ஒரு சின்ன பாடல் மட்டும் பாடிட்டு நான் கொடுத்துறேன் ஐயா கையில. சரியா? இது நம்மளுக்கு இன்னைக்கு சரியா இருக்கும்னால இந்த தேசத்துக்கான கரணியில் மலரட்டும் இயேசுவின் ஆட்சி, தலைமுறை தலைமுறை தொடரட்டும் மீட்சி. புறப்படு நீ
திருச்சபையே செயல்படு நீ அதி விரைவே புறப்படு நீ திருச்சபையே செயல்படு நீ அதி விரைவே அறுவடை மிகுதி ஆளில்லையே அறுவடை மிகுதி ஆளில்லையே தரணியில் மலரட்டும் இயேசுவின் ஆட்சி இந்திய மண்ணில் எண்ணற்ற கோடி